இன்னைக்கு ட்ரேடிங் டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் டே. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட் அப்படிங்கிறத மேக் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் 40, செகண்ட் ட்ரேட் ஒரு எஸ்எல் ஹிட் ஒரு 5 பாயிண்ட்ல, அடுத்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 பாயிண்ட்ஸ் கிட்ட டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்தது. சரி, ஓகே. இப்போது இன்றைக்கி நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப நல்லா ட்ரேட் பண்ணுறேன்னா கிடையாது. இன்றைக்கி இஃப் இன்கேஸ் நான் லாஸ் பண்ணியிருக்கேங்கிறதுக்காக நான் ரொம்ப மோசமாக ட்ரேட் பண்ணான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் லெசன்ஸோடு சேர்த்து தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி தான் நம்ம ட்ரேடிங் சைக்காலஜி அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போது லைஃப்பில் நீங்கள் எடுத்த டெசிஷன்ஸ் சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். நீங்கள் ஒரு சரியான டெசிஷன்ஸை எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அடுத்த டெசிஷன்ஸும் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டீங்கிறதுக்காக அடுத்து நீங்கள் எடுக்க போகிற டெசிஷனும் தப்பாக தான் இருக்கும்ட்டு சொல்ல முடியாது. அப்போது இதில் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகுது. அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயும் நீங்கள் இன்றைக்கி ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நாளைக்கும் ப்ராஃபிட் தான் வருங்கிற கேரண்டி கிடையாது. இன்றைக்கி லாஸ் சம்பாதிச்சிருந்தாலும் இதுக்கப்புறமா உங்களுடைய லைஃப் ஃபுல்லாக லாஸ் தான் பண்ண போகிறீங்கிற ஒரு கேரண்டியும் கிடையாது. அப்போது இதில் என்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளின் தான். எப்படி நம்மளுடைய லைஃப்பில் ஒரு விஷயத்தை நம்ம கடந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோமோ, தப்பான டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த தப்பில் இருந்து ஒரு லேர்னிங்கை எடுத்துகிட்டு அடுத்து கொண்டு வரும். அடுத்தது ஒரு தப்பு பண்ணி அதில் வந்து லேர்னிங் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் தப்பே பண்ண மாட்டேனேன்னு கேட்டால் அப்படி கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடிய காலகட்டம் ஒரு 60 வயசு 80 வயசாக எவ்வளவா வேணாலும் இருக்கட்டும், அந்த நீங்கள் உங்கள் லாஸ்ட் பிரெத் வரைக்குமே நீங்கள் தப்பும் பண்ணுவீங்க, சரியும் பண்ணுவீங்க. தப்பை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி அதை சரியாக மாற்றுறது, அது எப்படி மற்றவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் லைஃபே தவிர உங்களுக்கு சரியை மட்டும் பண்ணிகிட்ருக்கிறது லைஃப் கிடையாது. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். பண்ணால் தான் அதுலேருந்து லேர்னிங் எடுத்து நம்ம கரெக்டாக ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஒரு ட்ரேட் தப்பாகிடுச்சு, இன்றைக்கி ப்ராஃபிட் ஒரு 100 பாயிண்ட் ஏர்ன் பண்ணிட்டேன். இந்த 100 பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு சரியை மட்டும்தான் நான் பண்ணிட்டு வந்துருப்பேனான்னு பார்த்தா கிடையாது. நான் பாதி வழியில் என்னோடய என்ட்ரி எடுக்கலாம், இல்லை பாதிலேயே அவசரப்பட்டு எஸ்ஸில் நான் ஹிட் பண்ணிடுவேன் பயத்தில் எக்ஸிட் ஆகியிருக்கலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது ப்ராஃபிட். அப்போது இந்த தப்பெல்லாம் பண்ணினது சரியா இல்லை ப்ராஃபிட் மேக் பண்ணது சரியா அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும்போது ரெண்டுமே ஒரு டைலமாவில் தான் கொண்டு போய் விடும். அதே மாதிரி தான் லைஃப்பில் உள்ள பிரின்சிபல்ஸை நம்ம ட்ரேடிங்க்கு அப்ளை பண்ணி பார்க்கணுமே தவிர ட்ரேடிங்கில் சரி தப்புன்ட்டு எதுவுமே கிடையாது.